ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இன்னைக்கு நாம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூனிட்ல இருந்து ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். பயங்கரமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எக்ஸாம்ல எப்படி மறக்காம சூப்பர் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி தரப்போறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் a simple question. உங்க வீட்ல டோஸ்டர் இருக்கும்ல, அதை ஆன் பண்ணுனா உள்ள இருக்கிற அந்த சின்ன வயர் மட்டும் எப்படி சிவப்பா ரெட் ஹாட் ஆகுது? ஆனா நீங்க பிளக் பண்றீங்களே, அந்த பவர் கார்டு அது கூலவே இருக்கு. அதனால தானே நம்ம அதை தொட முடியுது. ரெண்டுலயுமே கரண்ட் போகுது. அப்புறம் ஏன் உன்ன மட்டும் இப்படி சூடாகுது? யோசிச்சிங்களா? இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போற டாபிக் உள்ள ஒளிஞ்சிருக்கு, ரெசிஸ்டிவிட்டி. இந்த பிசிக்ஸ் கான்செப்ட் ரொம்ப டீப்பா படிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சிம்பிள் அனாலஜி வச்சு இதோட மெயின் ஐடியாவை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம்ல மேட்ச் முடிஞ்சதும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே போறத கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது ஒரு சூப்பரா பிளான் பண்ண ஸ்டேடியம். மேட்ச் முடிஞ்சதும் வெளியே போறதுக்கு பாத்தியா நிறைய பெரிய பெரிய எக்ஸிட்ஸும் இருக்கு. சோ மக்கள் ஈஸியா ஃபாஸ்டா கலைஞ்சிடுவாங்க. தள்ளு முள்ளுவே இருக்காது. இதுதான் ஒரு குட் கண்டக்டர், காப்பர் மாதிரி. எலக்ட்ரான்ஸ்க்கு இப்படிதான் ஈஸியா வழி கிடைக்கும். ரைட்ல பாருங்க, இது ஒரு மோசமான டிசைன். வெளியில போறதுக்கு 1-2 சின்ன வழிதான் இருக்கு. மக்கள் எப்படி வெளியே போவாங்க? இடிச்சு நெரிசல்லா ரொம்ப ஸ்லோவா தான் போக முடியும், பாவம். இதுதான் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியல், நிக்ரோ மாதிரி. எலக்ட்ரான்ஸ் போக வழி இல்லாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஓகே, இப்போ அந்த ஸ்டேடியம் அனாலஜி நல்ல மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்க்கு தேவையான ஆக்சுவல் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷனை பார்க்கலாம். ரிமெம்பர், இதுதான் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல கரெக்டா எழுதணும். ரைட். ஸோ ரெசிஸ்டிவிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட் இதோட சிம்பிளை பார்த்துக்கோங்க, ரோ. ஓகே, இது ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டீரியலோட இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரின்சிக்னா என்ன? அதோட புறப்பு குணம்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப முக்கியம். அந்த மெட்டீரியலோட ஷேப்போ சைஸோ பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குட்டி காப்பர் வயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு பெரிய காப்பர் பிளேட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுக்குமே ரெசிஸ்டிவிட்டி ஒரே வேல்யூ தான். பேசிக்கலி ஒரு பொருள் தன்னோட உள்ள போற கரண்ட்டை எவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்ற ஒரு அளவு தான் இந்த ரெசிஸ்டிவிட்டி. ஜஸ்ட் இந்த டேபிள ஒரு செகண்ட் பாருங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூஸ்ல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு கவனிச்சிங்களா? காப்பருக்கு 10⁻⁻8, ஆனா ரப்பருக்கோ 10⁻15க்கு மேல போகுது. அப்போ ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் 23 ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னட்யூட். அதாவது 1க்கு பக்கத்துல 23 0 போட்டா எவ்ளோ பெரிய நம்பர் வருமோ அவ்ளோ மடங்கு பெரிய வித்தியாசம். சரி, ஏன் இப்படி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருது? ஒரு மெட்டீரியலுக்குள்ள அட்டாமிக் லெவல்ல அப்படி என்னதான் நடக்குது? வாங்க இப்ப நம்ம கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்க்கலாம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா ரெசிஸ்டிவிட்டி கான்செப்ட் உங்களுக்கு ஆணி அடிச்ச மாதிரி மனசுல நின்றும். இதுதான் ரெசிஸ்டிவிட்டியோட மைக்ரோஸ்கோபிக் ஃபார்முலா. ஐயையோ, என்ன இது பெரிய ஃபார்முலாவா இருக்கேன்னு பயந்துராதீங்க. நம்ம இதுல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க போறதில்ல. 2 ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம், என் மற்றும் டவ். அவங்க தான் இங்க கேமே மாத்த போறாங்க. சோ ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டியை டிசைட் பண்றது 2 மெயின் ஃபேக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட், என், அதாவது நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். சிம்பிளா சொன்னா, ஒரு மெட்டீரியல்ல கரண்ட்டை கொண்டு போக எவ்ளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறது தான் என். எவ்ளோ அதிகமா ஆளுங்க இருக்காங்களோ அவ்வளோ நல்ல கண்டக்டர். செகண்ட், டவ், அதாவது ரிலாக்ஸேஷன் டைம். இது என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் 2 தடவை இடிச்சுக்கிறதுக்கு நடுவுல ஆவரேஜா எவ்ளோ நேரம் ஃப்ரீயா ரிலாக்ஸா டிராவல் பண்ணுதுன்னு சொல்றது. இந்த டைம் ஜாஸ்தியா இருந்தா இடிகள் கம்மின்னு அர்த்தம். அதுவும் நல்லதுதான். சோ ஒரு நல்ல கண்டக்டருக்கு எண்ணும் ஹையா இருக்கணும், டவ்வும் அதிகமா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு சின்ன கேள்வி. நம்ம ஒரே நீளம் ஒரே திக்னஸ்ல 2 வயர் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. ஒன்னு காப்பர்ல செஞ்சது, இன்னொன்னு நிக்ரோம்ல செஞ்சது. ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த டோஸ்டர் கேள்விக்கு பதில் இங்க தான் கிடைக்க போகுது. சி, இப்ப பாத்தீங்களா, ரெண்டுமே ஒரே நீளம் ஒரே தடிமன்தான். ஆனா நிக்ரோம் வயரோட ரெசிஸ்டன்ஸ் காப்பரை விட சுமார் 60 மடங்கு அதிகமா இருக்கு, 60 டைம்ஸ். அதனாலதான் நிக்ரோம்குள்ள கரண்ட் போகும்போது அது 60 மடங்கு அதிகமா நோ அப்படின்னு சொல்லி சண்டை போடுது. அந்த சண்டையில கிரியேட் ஆகுற எனர்ஜி தான் ஹீட். அதுதான் டோஸ்டரை சிவப்பா மாத்துது. பட் காப்பருக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ கரண்ட் வாங்க போங்கன்னு ஈஸியா போய் வருது. சோ அது கூலா இருக்கு. இப்போ நம்ம டோஸ்டர் குவெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல பண்ற சில காமன் தப்புகளை பார்க்கலாம்.
இதுதான் சைலண்ட் கில்லர்ஸ். தெரியாமையே நம்ம மார்க்ஸ குறைச்சிடும். வாங்க இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாப்போம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ்னா என்ன, அது கொஞ்சம் வீக்கான மெட்டல்ஸ் அவ்வளோதான்னு. இது முதல் தப்பான கருத்து. உண்மை அது இல்ல. ரெண்டுமே ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட். மெட்டல்ஸ்ல சார்ஜ் கேரியர்ஸ் யானி என் ஃபிக்ஸ்ட். நீங்க ஒரு காப்பரோட சார்ஜ் கேரியர் கவுண்ட்டை மாத்தவே முடியாது. ஆனா செமிகண்டக்டர்ஸ்ல டோப்பிங், அதாவது வெளியில இருந்து சில இம்பியூரிட்டிஸை சேர்க்கறது மூலமா நம்ம சார்ஜ் கேரியர்ஸோட எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ண முடியும். கூட்டலாம், குறைக்கலாம். இந்த கண்ட்ரோல் தான் பெரிய வித்தியாசம். ரெண்டாவது பெரிய தப்பு. நிறைய பேர் நினைப்பாங்க, இன்சுலேட்டர்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும், அதான் அது கரண்ட்டை கண்டக்ட் பண்றதில்லன்னு. இல்ல உண்மை அது கிடையாது. இன்சுலேட்டர்ஸ்ல ப்ராப்ளமே இல்ல, ஸ்பீடே இல்ல. அசல் விஷயம் என்ன தெரியுமா? கரண்ட்டை கொண்டு போறதுக்கு ஆளே இல்ல. நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் அனாலஜில ஸ்டேடியம்குள்ள மக்களே இல்லைன்னா யார் வெளியே போவா? அங்க ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ், நம்ம என் வருமே, அது ஆல்மோஸ்ட் 0. யாருமே இல்ல. அப்ப கரண்ட்டை யாரு கொண்டு போவா? யாருமே இல்ல. அதனால தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுறது இல்ல. சிம்பிள் as that. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம படிச்ச எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து எக்ஸாம் ரிவிஷனுக்காக ஒரு குவிக் சம்மரி பாத்திரலாம். லெட்ஸ் கனெக்ட் தி டாட்ஸ். பாருங்க, நீங்க ரெசிஸ்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டாதான் ஓம்ஸ் லால வர அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்ல, ஒரு வயர் ஏன் சூடாகுதுன்னு சொல்ற பவர் டிசிபேஷன் P = I²R கான்செப்டும் புரியும். அடுத்த டாபிக்ல வர டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இதுதான் பேஸ். சோ ரெசிஸ்டிவிட்டி தான் இந்த எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் அடிப்படை. ஓகே, ஃபைனல் சம்மரி, கீ டேக்அவேஸ். ஃபர்ஸ்ட், ரெசிஸ்டிவிட்டி ரோ ஒரு மெட்டீரியலோட பொறப்பு குணம். செகண்ட், அது முக்கியமா சார்ஜ் கேரியர் டென்சிட்டி N அண்ட் ரிலாக்ஸேஷன் டைம் டவ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. தேர்ட், காப்பர் மாதிரி மெட்டல்ஸ்க்கு N ரொம்ப ஜாஸ்தி, அதனால ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஃபோர்த், ரப்பர் மாதிரி இன்சுலேட்டர்ஸ்க்கு N ஆல்மோஸ்ட் இல்ல, அதனால ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஃபைனலி, இந்த காரணத்தினால தான் நம்ம அறிவுபூர்வமா வயர்ஸ்க்கு காப்பரையும் ஹீட்டர்ஸ்க்கு நிக்ரோமையும் செலக்ட் பண்றோம். எல்லாமே நல்லா புரிஞ்சிருது. ஆனா ஒரு சின்ன யோசனை, டெம்பரேச்சர் மாறுனா என்னாகும்? நம்ம பார்த்தோமே, அந்த N and tau டெம்பரேச்சரை கூட்டினாலோ குறைச்சாலோ அந்த வேல்யூஸ் மாறும்ல. அப்போ ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? அது மெட்டல்ஸ், செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மாறுமா, இல்ல வேற வேற மாதிரி மாறுமா? இதுக்கு பதில் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.